Hi friends, Assalamu alaikum. Welcome back to Rahima channel. லேட் ஈத் முபாரக் விஷஸ் எல்லாத்துக்குமே ஈத் முபாரக். பார்த்திங்கன்னா ஈத் அன்றைக்கு வந்து இது எங்களோட மாளிகாவத்து கிரவுண்டில் தான். எனக்கு எப்போவுமே வந்து ஈத்துக்கு வெள்ளைக்கு எங்கள் வீட்டில் குளிச்சுட்டு இந்த கிரவுண்டில் போயிட்டு தொழுந்த உடனே அந்த எங்களோட எல்லாம் எங்களோட ரிலேஷன்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரி மீட் ஆகிப்படும். அந்த டைமில் நிறைய க்ரௌடாக நல்லா ஒரு ஃபீல் வந்து நல்லா அந்த மாதிரி இருக்கும். அப்படி தான் இருந்துச்சு. அப்போ நானும் எங்களோட மஹ்மூதாவும் எங்களோட மஹதியும் தான் போயிட்டு இருந்தேன். மஹதி வந்து பாய்ஸ் செக்ஷனில் இங்கே தொழுந்திருந்தார். அதோடு தொழுந்துட்டு வந்த உடனே வந்து நாங்கள் தங்கச்சி வீட்டுக்கு போகிறதுக்கு ரெடி ஆகிட்டோம். பார்த்திங்கன்னா ஸ்ரீலங்காவில் இருக்கிறவங்களுக்கு தெரியும், கேஸ் வந்து கொஞ்சம் டிமாண்டாக இருக்குது. இந்த எல்லோ கேஸ் வந்து எந்த ஏரியாவில் கிடைக்குது இல்லை. அப்போ எங்களோட தங்கச்சிட்டு ஏரியாவில் வந்து லிட்ரோ கேஸ் கிடைக்குது இல்லை. அப்போ நான் எனக்கிட்ட இருந்த எல்லோ கலர் சிலிண்டரை வந்து வீட்டில் வச்சுக்கிறே வேஸ்ட் தானே, எனக்கு கிடைக்குதும் இல்லையே, அதனால் அவருக்கு கொடுப்போமேட்டு அதை எடுத்துகிட்டு போகிறேன். அதோடு நான் வீட்டில் இருந்து பார்த்திங்கன்னா வந்து கொஞ்சம் புடின்னு செஞ்சு எடுத்திருந்தேன். நல்லா நிறைய கெஷு போட்டு அதையும் எடுத்துக்கொண்டு இன்னும் கொஞ்சம் திங்ஸ் இருந்துச்சு, எல்லாத்தையும் எடுத்துக்கொண்டு நான் தங்கச்சி வீட்டுக்கு போயிட்டு இருந்தேன். நான் நைட்டே போய் தீக்கணும். ஆனால் பார்த்திங்கன்னா எனக்கு நான் சொன்ன மாதிரி எனக்கு கிரவுண்டில் தொழுகிற ஃபீல் வந்து எங்கே தொழுந்தாலும் சரி வர இல்லை. அதனால நான் கிரவுண்டில் தொழணுமென்ற ஒரு காரணத்துக்காகவே தான் நான் வந்து கிளம்புல தொடர்ந்துட்டு போகிறேன். நிகாம்பில் யாராவது இருக்கிறீங்கன்னா அங்கே எங்கேயாவது கிரவுண்ட் ஏரியாவில் வந்து தொழுவை நடத்துகிறாங்களா எங்கேன்ற அப்படி என்னையாவது டீட்டெயில்ஸ் இருந்தால் எனக்கு கொஞ்சம் சென்ட் பண்ணுங்கள். அப்போ எனக்கு இன்ஷா அல்லாஹ் ஹஜ் ஃபெஸ்டிவலுக்கு எனக்கு அங்கேயே தொழுவேலும். அதோடய போனோடனே பார்த்தீங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து எங்கள் தங்கச்சி இட்லி, சாம்பார், இந்த க்ரீன் சட்னி, ஆரஞ்ச் சட்னி எல்லாம் அரைச்சி வச்சுருந்தா. இட்லி ஏண்டா நல்லா சாஃப்டாக இருந்துச்சு. நான் வந்து இட்லி வந்து பிளெண்டர்லேயே தான் அரைச்சி சாஃப்டான எப்படி அரைக்கிறேன்றதை வந்து ரெசிப்பியை இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணிக்கிறேன். ஒன்றுமானவங்க சர்ச் பண்ணி பாருங்கள். இது பார்த்திங்கன்னா சாக்லேட், ஒரு பேக் ஃபுல் ஆஃப் சாக்லேட் இருக்கிறேன். நானும் வந்து அதுக்கு 2 நாளைக்கு முந்தி தான் வந்து கட்டார்லேருந்து வந்திருந்தார். அப்போ எல்லாருக்குமே நிறைய சாக்லேட்ஸ் தந்திருந்தார். போன உடனே சாக்லேட்ஸ் தீண்டிட்டு அதோட புள்ளியோருக்கு வந்து இட்லியும் போட்டு கொடுத்தேன் சாப்பிட்றதுக்கு. ஏன்னா நானும் மதியம் பார்த்திங்கன்னா மார்னிங் வந்து 2 டேட்ஸை சாப்பிட்டுட்டு தான் வந்து பெருநாள் தொழுவை போயிட்டு இருந்தோம். அதோடு நாங்கள் ஒன்றுமே சாப்பிடலைன்றதால சரியான பசியாக இருந்துச்சு. இப்போ வளமையாக சஹருக்கு சாப்பிட்டு பழவிட்டேன்றதால அந்த நாள் நாங்கள் சஹர் சாப்பிடவும் இல்லையே, அதோடு எங்களுக்கு பசியாகவே இருந்துச்சு. இட்லியை பார்த்திங்கன்னா இந்த மாதிரி எனக்கு தங்கச்சி ஊற்றி அவிச்சு கொண்டு இருந்தால் நான் போலே அவள் எல்லாம் மோஸ்ட்லி எல்லாம் குக்கிங் வேலையே முடிச்சு தான் இருந்தாள். வீடு க்ளீனிங்கும் வெசல் வாஷிங்கும் தான் இருந்துச்சு. அது 2யும் நான் போய்த்து செஞ்சுருந்தேன். இன்றைக்கி என்னென்ன குக் பண்ணிக்கிறான்டா, இது களியா அந்த கத்திரிக்காய், வாழைக்காய், கிழங்கு எல்லாம் சேர்த்து அதோட சூப்பராக ஒரு களியாக ஒன்று செஞ்சுருந்தா. அதோடு வந்து இது பீஃப் கிரேவி. கலரை பார்க்க போலே உங்களுக்கு விளங்கும், நல்லா ஸ்பைஸியாக நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஏன்னா இந்த ரெசிபீஸ் எல்லாம் உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த பீஃப் கிரேவி, களியா அதெல்லாம். அதோடு வந்து கிழங்கு வந்து பால் கறி, அது வந்து புள்ளியோளுக்கு தான் மோஸ்ட்டாக செய்கிறேன். அந்த பால் கறி ஏதாவது இருந்தால் புள்ளியோளுக்கு சாப்பாடு கொடுக்க ஈஸியாக இருக்குமே. அதோடு வந்து இறால் டெவல் செஞ்சுருந்தா. நல்லா பெரிய பெரிய இறால் போட்டு டெவல் செஞ்சுருந்தா. அது டேஸ்ட்டும் சூப்பராக இருந்துச்சு. பார்க்க போலே உங்களுக்கு விளங்கு தைக்கும் எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குதுன்னு சொல்லி. பீஃப் கிரேவியை வந்து நான் உங்களுக்கு காட்டிக்கொண்டு இருக்கிறேன். நான் போன உடனே தான் வந்து வீடெல்லாம் க்ளீன் பண்ணினேன். வீடெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு அதோட நான் போக்காட்டி இருந்து தான் உமா டீயும் வந்து ஊற்றினாங்க. டீயும் வந்து அப்படியே எல்லோரும் சேர்ந்து தான் குடிச்சிருந்தேன். அதோடு வந்து எங்களோட நார்மலாக எங்களோட ஃபெஸ்டிவல்ஸ்க்கு வந்து எல்லாத்துக்கும் தெரியும், புள்ளியோருக்கு கொஞ்சம் பெருநாள் சல்லி கொடுப்போம் நாங்கள், அந்த மாதிரி இருந்துச்சு. நான் உடுத்திக்கிற ஷல்வார் பார்த்திங்கன்னா வந்து நான் சென்டர் பாயிண்டில் எடுத்திருந்தேன். அந்த மெட்டீரியல் சரியே இல்லை. நான் உடுக்க போல் வந்து ஒழுங்காக இருந்துச்சு. கொஞ்சம் நேரமாகவே அது எனக்கு பெருசாகவே தொங்குறதுக்கு ஸ்டார்ட் ஆகிட்டு ஸ்ட்ரெச் ஆகி. இந்த மாதிரி மெட்டீரியல் எடுத்தவங்க வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பீங்க. ஆரம்பத்தில் உடுக்க போல் நல்லா ஷேப்பாக இருந்துச்சு. போக அது எனக்கு லூஸாகவே அது வந்து தொங்குறதுக்கு ஸ்டார்ட் ஆகி இந்த ஷல்வார் ஒரு ஷேப் இல்லாமல் அநியாயம் எடுத்து என்கிட்ட ஆகிட்டு. யாராவது சென்டர் பாயிண்டில் போயிட்டு ட்ரெஸ் எடுக்கிறீங்கன்னா கொஞ்சம் குவாலிட்டியை பற்றி யோசிச்சுட்டு எடுங்க. ஏன்னா வந்து குவாலிட்டி வந்து நிறைய ஷல்வாஸில் நாங்கள் எடுத்ததில் பார்த்தோம் வந்து சரியான மோசமாக இருந்துச்சு.
இது ஒரு சந்தோஷம் தானே, பிள்ளைகளுக்கு பெருநாளைக்கு பெருநாள் சல்லி கிடைக்கும், சலாம் கொடுக்குறது, அந்த மாதிரி நிறைய விஷயமெல்லாம் நடந்துச்சு. அதோடு வந்து என்னோடய வீடியோஸ் பார்க்குறவங்களுக்கு தெரியும், எங்களோட வீட்டில் எப்போவுமே வந்து பெருநாளைக்கு இந்த கஞ்சுண்டு செய்வோம். எங்களோட உமாங்க எல்லாம் மீக்கிற டைமில் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டே வந்து எங்களுக்கு இந்த கஞ்சி தான். எங்களோட உமா வந்து பெரிய பானைக்கு செய்வாங்க. செஞ்சு எல்லாருக்குமே எங்களோட ரிலேஷன்ட கிட்ட எங்களோட சாட்சிமார்களுக்கு எங்கள் நானமார்களுக்கெல்லாம் பெரிய பெரிய கப்பில் ஊற்றி எல்லாத்துக்கும் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு அவங்க அனுப்பிடுவாங்க. அதே பழக்கம் எங்களுக்கு மீக்குது. பெருநாள்னா அந்த கஞ்சை குடித்தாதான் வந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்ட மாதிரி இருக்கும். பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து நான் வாஷ் பண்ணின வெசில்ஸ் போயிட்டு இன்னும் நிறைய இருந்துச்சு. இப்போ இதெல்லாம் வந்து வாஷ் பண்ணிவிட்டு நான் வெளியே ஒரு பேசனில் வச்சு காய வைக்க போகிறேன். அதோடு வந்து சிக்கன் ஃப்ரை பண்ணுறதுக்கும் எல்லாம் மேரினேட் பண்ணி வச்சுருந்தேன். வீட்டில் ஆக்குறது அந்த வேலைகளெல்லாம் குயிக்காக முடிஞ்சாலும் அந்த வேலைகள் செஞ்சதுக்கு அப்புறம் இந்த வெசல் வாஷிங் தான் வந்து ஈரத்துலேயே கஷ்டமான வேலை மாதிரி தோணும். அதோடு வந்து மேலே தங்கச்சிக்கு வந்து ஈத் ஆர்டர்ஸும் இருந்துச்சு. அதோடு வந்து அதுவும் ரெடி பண்ணி கொண்டு இருந்தாங்க. நான் அதையும் போய்த்து மேலே வீடியோ எடுத்திருந்தேன். ஃபஸ்ட்டுக்கு பார்த்துருப்பீங்க. மாசி சம்பல், இந்த டம் பிரியாணிக்கு தேவையான பாஸ்மதி எல்லாம் உடனே தேவையான அளவுக்கு வடித்து செஞ்சு கொண்டு இருந்தாங்க. எல்லாம் ஒரே அடிக்கே வடிக்க மாட்டாங்க, அப்போ வந்து ஒழுங்காக வராது. இங்கே பார்த்தீங்கன்னா க்ரீன் பீஸ் கறி வந்து ரெடி ஆகி கொண்டு இருக்குது. இது அந்த அன்றைக்கு 7க்கு கொடுக்க வேண்டிய எக்ஸ் எல்லாம் வந்து ரெடி பண்ணி கொண்டு இருந்து பாயில் பண்ணினது எல்லாம். அதோடு இது வந்து என்னோடய ஃப்ரெண்ட் உண்டு, அவள் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தா 3 7. அதோடு வந்து எங்களோட தங்கச்சி அதையும் நாங்கள் டைமுக்கே செஞ்சுட்டு நாங்கள் தான் வந்து வீலில் போட்டு அனுப்பியிருந்தோம். அவங்க டெலிவரி எடுக்க வரேன்னாங்க. அந்த டைமில் அவங்க கொஞ்சம் பிஸியாகினதால் நான் உடனே பிக்மி ஃப்ளாஷ் ஒன்று போட்டு அனுப்பி வச்சுருந்தேன். அதோடு இன்னொரு டெலிவரியும் கொடுக்கறதுக்கு இருந்துச்சு அவசரமாக. அதோடு அதுவும் வந்து எடுத்துக்கொண்டு நானும் தங்கச்சியும் பைக்கில் போயிட்டு தான் டெலிவரி பண்ணிட்டு வந்தேன். டெலிவரி பண்ணிவிட்டு வந்து புள்ளையோளுக்கு மேலே வந்து எல்லாம் 7க்கும் வந்து ஒரு ஆல் சிக்கனை தான் ஃப்ரை பண்ணி வச்சுருந்தேன். அதோட புள்ளையோளுக்கும் வந்து ஒரு சிக்கன் ஃப்ரை பண்ணி எடுத்துகிட்டு வந்திருந்தா தங்கச்சி. அதோட புள்ளையோள் நாங்கள் எல்லோரும் சேர்ந்து சிக்கன் சாப்பிட்டு கொண்டிருந்தோம். ஏன்னா பகல் சாப்பாடுக்கு வந்து எங்களோட ரிலேஷன்ஸ் எல்லாம் வர வேண்டியிருந்தாங்க லஞ்சுக்கு. அப்போ அவங்க வர கொஞ்சம் லேட் ஆகுமென்று சொன்னதால் வந்து புள்ளியோளுக்கு பாவம் தானே பசி வருமென்றதால் நாங்கள் அந்த சிக்கனை கொண்டாந்து புள்ளியோள் நாங்கள் எல்லாருமே ஷேர் பண்ணி சாப்பிட்டு இருந்தோம். நல்லா உப்பு புளியாக நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு. உளுக்கையெல்லாம் பர்ஃபெக்டாக குக்காகி இருந்துச்சு. உங்களுக்கும் பார்க்க போலே விளங்குது ஆயிக்கும் அது எந்த அளவுக்கு குக்காகிக்குதுன்னு சொல்லி. அது ஃபுல் சிக்கன் ஆகிக்க போல தான் நான் வீடியோ பண்ணுவோம் பார்த்தேன். அந்த டைமில் என்னோட ஃபோன் ஆஃப் ஆகிட்டு. Father finger where are you? Mommy finger where are you? Brother finger where are you? Sister finger where are you? Baby finger where are you? எங்களோட ரயானை பார்த்தீங்கன்னா நாங்கள் அவரோட சேர்ந்து ரைம்ஸ் படித்தா ஃபுல்லாக என்ஜாய் பண்ணுவார். இது பார்த்திங்கன்னா எங்களோட தங்கச்சியோட வீட்டில் இருக்கிற சர்வன்ட்ஸ்க்கு அந்த ஸ்டாஃப்ஸ்க்கு இல்லை, ஸ்டாஃப்ஸ் எல்லாம் முஸ்லீம் சர்வன்ட் இருந்தாங்க. அவங்களுக்கு மற்ற நேபர்ஸ்க்கு எல்லாம் வந்து நாங்கள் பிரியாணியே தான் பேக் பண்ணி இந்த தடவை டெசர்ட்டோடு வச்சு அவங்களுக்கெல்லாம் பேக் பண்ணி கொடுக்குறதுக்கு தான் அதை ரெடி பண்ணி வச்சுக்கிறேன். நிறைய பேருக்கு கொடுத்துட்டு வந்தாச்சு, நான் 2-3 பேருக்கு கொடுக்க இருக்குது. அதோடு எங்களுக்கு வந்து நெய் சோறு வந்து அப்போ தான் ரைஸ் குக்கரில் வச்சு அதுவும் வந்து இப்போ வெந்து கொண்டு இருக்குது. ஏன் அந்த லன்ச் ஷீட் போட்டிக்குதுன்னு யோசிப்பீங்க. அது போட்டால் வந்து கொஞ்சம் சோறு வந்து வேவாமல் அந்த பச்சை மாதிரி ஃபீல் ஆகிச்சுன்னா கொஞ்சம் தண்ணி தெளிச்சிட்டு இந்த மாதிரி ஒரு ஷாஃபின் பேக் எது சரி போட்டு வச்சா நல்லா குக் ஆகும்.
2 ரைஸ் குக்கருக்குமே ரைஸ் வச்சுருந்தேன். ஏனெண்டா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி லஞ்சுக்கு வந்து எங்களோட ரிலேஷன்ஸும் வர வேண்டி இருந்துச்சு. அதோட அவங்க வரப்போகலையும் ஒரு 2-3 மாதிரி ஆவி இருந்துச்சு டைம். வந்தோடனே அவங்களுக்கும் சாப்பாடு ரெடி பண்ணி வச்சுருந்தேன். எங்களோட சாப்பாடு மேசையை பார்க்கப்போலே உங்களுக்கு விளங்கும், நல்லா கலர்ஃபுல்லாகிக்கு. அதோடு அந்த பெருநாள் அன்றைக்கு சாப்பாடை விட அந்த ரிலேஷன்ஸ் எல்லாம் ஒன்று சேர்ந்து ஊடே கலக்கலையேண்டு இடிக்க போல தான் அந்த பெருநாள் ஃபீலே வந்து வருது எல்லாருக்கும். தனியாக நாங்களே ஆக்கி நாங்களே சாப்பிட்டு நாங்கள் வீட்டுக்குள்ளே இருந்தால் வந்து அது ஒரு இதாக இருக்காது. இந்த தடவை பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் வந்து 3 பெருநாள் வந்தவங்க வந்து அடுத்த நாள் அதுக்கு அடுத்த நாள் ஒரு 3 days மாதிரி ஸ்டே பண்ணிட்டு தான் போனாங்க. யாருக்கு எவ்வளோ விதமாக சாப்பாடு செஞ்சு வச்சுருந்தாலும் எங்களோட மகதி வந்து இந்த ரைஸும் கிரேவியும் சிக்கனும் அது மட்டும்தான் சாப்பிடுவார், வேறு எதுவுமே எடுக்க மாட்டார். எனக்கு கையை பார்த்திருப்பீங்க, நான் மெஹந்தி போட்டிருந்தேன். அந்த அன்றைக்கி நான் வேறு ஏதோ ஒரு டிசைன் ஒன்று போடுறதுக்கு ட்ரை பண்ணி அது என்னமோ வேறு ஒரு டிசைனாக மாறி கடைசியில் ஆனால் பார்க்குறதுக்கு நல்லா தான் இருக்குது போல். ஏன்னா எனக்கு கையை பார்க்குற நிறைய பேர் நல்லா இக்கேன்னு சொல்கிறாங்க. ஆனால் நான் ட்ரை பண்ணின டிசைன் அது இல்லை. நான் வேறு ஏதோ தான் ட்ரை பண்ண போயிட்டு அது வேறு ஒரு டிசைனாக மாறிட்டு. ஆனால் நான் ஃபாத்திமா மெஹந்தி கோன் தான் எடுத்திருந்தேன். நல்லா கருத்து இருந்துச்சு எனக்கு கை வந்து. அதோட எல்லாத்துக்கும் வந்து ஸ்ப்ரைட்டும் ஊற்றி கொடுத்திருந்தா தங்கச்சி. எல்லோரும் சாப்பிட்டு முடிஞ்சதுக்கு பிறகு தான் வந்து நான் சாப்பிட்றதுக்கு உட்காந்தேன். நிறைய சைட் டிஷ்ஷஸ் சீக்கிரத்தால் ரைஸ் கொஞ்சம் போட்டுட்டு எல்லாத்தையும் போட்ட உடனே பிளேட் ஃபுல் ஆகிடும். இதை வந்து ஃபுல்லாக சாப்பிட்டு முடிகிறது தான் பெரிய ஸோ வந்து எங்கள் வீட்டுக்கு ஆட்களும் வந்து என்றதால் இதுக்கு பிறகு வந்து இது அன்றைக்கு நான் வேறு எந்த வீடியோவுமே எடுக்கலை. இந்த ஆஃப்டர்நூன் வரைக்கும் வீடியோ பார்த்து நீங்கள் வந்து என்ஜாய் பண்ணிப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்களோட ஈத் எப்படி போச்சுன்னு சொல்லி எனக்கு கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். அதே மாதிரி இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு, இந்த ஈத் செலிப்ரேஷன் எல்லாம் எப்படி இருந்துச்சு, உங்களுக்கு பார்த்தது பிடிச்சிருந்துச்சா என்ன மாதிரின்னு சொல்லி வந்து கட்டாயம் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட கமெண்ட் எல்லாம் வந்து வாசிக்கிறதுக்கு எனக்கு சரியான பிடிக்கும். ஆனால் நிறைய பேர் கமெண்ட் பண்ண மாட்டேன்றீங்க. எனக்கு வந்து பர்சனல் மெசேஜ் பண்ணி கொண்டிருக்கிறீங்க. கட்டாயம் வந்து கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட வந்து நான் உங்களே நெக்ஸ்ட் சந்திக்கிறேன். அது வரைக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும், பாய்.